மேஷ ராசிகாரங்களுக்கு இது ஒரு ரிலீஃபல். ஏன்னா ராசிநாதன் அந்த நீச்சகதியிலிருந்து வக்ரகதிக்கு வருவதால ஓரளவுக்கும் நல்ல நிலைமையில், அதாவது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவதால திருப்பியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகும். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எங்க வரும்னா, இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த தைரியம் பராக்கிரமத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு எதிர்த்து நின்று போராடக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும். வேலை அமைப்பில் நிறைய தொந்தரவுலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஓரளவுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஓரளவுக்கு விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகின்றது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு இனிமேல் சக்சஸ் தரக்கூடிய அமைப்பு தானே கண்டி பின்தங்கி போக தேவையில்லை. ராகு பகவான் 12ஆம் இடத்திலையும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் உடல் தொந்தரவு எப்பொழுதும் கொடுக்குற மாதிரியோ அவங்க பஞ்சில் இருக்கிற மாதிரியோ நம்மளுக்கு சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு செலவீனங்கள் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் மேஷராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 13 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும். ஒன் பை ஒன்னா தான் கிடைக்க போகுது. ஏன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி அடுத்த மாதம் வருவதால இந்த மாதமே அதுக்கான அலைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்காம இருந்தா கண்டிப்பா வாங்குற பாக்கியம், இந்த கார் லக்ஸரி வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எதனா ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தா இப்பொழுது அதை வாங்கக்கூடிய பாக்கியம் மேஷராசிக்கு உரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்புல கிடைக்க போகின்றது. ஸ்மூத்னஸ் கிடைச்சிடும். உடல் அமைப்பாகட்டும், கைகால்கள் வெளியிருந்தது பிரச்சனைகள் ஆகட்டும், உடல் சுகமாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 4ஆம் இடம் என்பது உயர்நிலை கல்வி. இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது. இது வரைக்கும் தொந்தரவு அதிகமாக இருந்தால் இனிமேல் தொந்தரவு என்பது கிடையவே கிடையாது. எந்த வேலை செய்தாலும் ஒரு 13 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போறோம். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்தின் முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர் இந்த மேஷராசிகாரங்க. இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் இப்பொழுது விடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் செவ்வாய் பகவான் நீச்சகத்தில் இருந்தார். ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை தொந்தரவான விஷயம் நான் தொந்தரவு பண்ணினே இருக்கு சுவாமி, ரொம்ப நான் படுத்துட்டு இருக்க, அடிவயிறு பிரச்சனை, படுத்தா எழுந்துக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கிறவங்களுக்கு மேஷராசிகாரங்களுக்கு இது ஒரு ரிலீஃபல். ஏன்னா ராசிநாதன் அந்த நீச்சகதியிலிருந்து வக்ரகதிக்கு வருவதால ஓரளவுக்கும் நல்ல நிலைமையில், அதாவது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவதால திருப்பியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகும். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எங்க வரும்னா, இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த தைரியம் பராக்கிரமத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு எதிர்த்து நின்று போராடக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும். ஒரு மனுஷனுக்கு தேவை தன்னம்பிக்கை தேவை. அந்த தன்னம்பிக்கை அதிகமாக பெறக்கூடிய காலமாகும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கு போது சுவாமி. அதுவும் இல்லாமல் சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுபச்சலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாகும். நம்ம 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் இப்பொழுது ராகுவோட தொடர்பு கொண்டு, அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தில் 2ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு இருப்பாரு. இந்த அரிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த தொந்தரவான விஷயம் உடல்ல இந்த அலர்ஜி கம்ப்ளைண்ட்னு சொல்றோம் இல்லை, அந்த மாதிரி தொந்தரவுகள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலம். அந்த ராகு பகவானை விட்டுட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னா அந்த எந்த தொந்தரவு கிடையாது. உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்தரங்க உறுப்புகள் என்று சொல்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன அலர்ஜி கம்ப்ளைண்ட்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கான காலம் ஐயா. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. வெளியூர் பயணங்கள், அதாவது எப்படி சொல்லணும்னா சந்தோஷமாக வெளியூர் போயறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காலமாக இந்த மேஷராசி இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது சுவாமி. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ர நிவர்த்தியம் அடைகின்றார். அதுவே பெரிய உத்தமமான நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையும் போது நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவிலிருந்து விடுபட்ட கொடுத்த காலமாகும். இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இழந்தவருக்கோ, ஐயா நான் வேலை வாய்ப்புலாம் இழந்துட்டு நிற்கிறேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மேஷராசிக்காரங்களுக்கு தான் சொல்றேன், இப்பொழுது வேலை கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். வேலை அமைப்பில் நிறைய தொந்தரவுலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
அந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஓரளவுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஓரளவுக்கு விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகின்றது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு இனிமேல் சக்சஸ் தரக்கூடிய அமைப்பு தானே கண்டி பின்தங்கி போக தேவையில்லை. ராகு பகவான் 12ஆம் இடத்திலையும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் உடல் தொந்தரவு எப்பொழுதும் கொடுக்குற மாதிரியோ அவங்க பஞ்சில் இருக்கிற மாதிரியோ நம்மளுக்கு சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு செலவீனங்கள் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். முக்கியமாக சூரிய பகவான் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நாம கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் சனியோட தொடர்பு கொள்ளும் தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மற்றபடி எந்த தொந்தரவு கிடையாது. உடன் பிறந்தவரோ உடன் சார்ந்த விஷயங்களோ யாருனா இருந்தாங்கன்னா, பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். மெயினான விஷயம், நாம் மூதாதையர் என்று சொல்கிற மாதிரி நாம் மூதாதையர் விஷயங்கள் நாம் பெரியவங்க யாரும் சொல்கிறோம், தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்க உறவுகளில் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் 13 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வரும். ஏன்னா சனியோட சூரியன் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவங்க உடல்நலத்தில் நம்மளுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். தந்தையார் ஸ்தானமாக இருக்கட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருக்குமே இது பொதுவான அமைப்பு தான். நாம் கொடுக்கறது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். சுக்கிரன் அமைப்பும் நன்றாக இருப்பது. புதனும் அமைப்பு நம்மளுக்கு கடைசி நேரத்தில் தான் 27ஆம் தேதி தான் அவர் மாறுறதால அவரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி என்று கூட சொல்லலாம். ஓரளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டில் இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடத்துல புதன் பகவான் இருப்பதால் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். வேலை அமைப்பு, பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போகணும், கண்டிப்பாக நன்றாக செல்லும். அதெல்லாம் எந்த குறைபாடுகளை செல்வங்கள் இந்த மாதம் அதிகமாக சேர்கின்ற பாக்கியம் இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட காலம் என்று கூட சொல்லலாம். மெயினாக சொல்லப்பட செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இனிமேல் மேஷராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 13 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும். ஒன் பை ஒன்னா தான் கிடைக்க போகுது. ஏன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி அடுத்த மாதம் வருவதால் இந்த மாதமே அதுக்கான அலைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்குற பாக்கியம், இந்த கார் லக்ஸரி வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எதனா ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தால் இப்பொழுது அதை வாங்கக்கூடிய பாக்கியம் மேஷராசிக்கு உரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிடைக்கப் போகின்றது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாக்கியம். வண்டி வாகனம் இல்லை சுவாமி, பழைய வாகனத்தையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இடம் சார்ந்த விஷயத்தில் நான் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே உங்களுக்கு ஒளிரூட்டக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கெடுபடியாக ஒன் பை ஒன்னா வரப்போகுது. எதையுமே தொடர்ச்சியாக நம்மளுக்கு இல்லைனாலும் இனிமேல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு சிறப்பினை தரக்கூடிய மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போதுங்க. 28 தேதி இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதால குடுக்கல் வாங்கல் என்று சொல்கிற மாதிரி குடுக்கல் வாங்கல்ல சற்று கவனத்தோடு இருந்துங்க. இந்த மாதம் 28 தேதி வரைக்கும் புதன் பகவான் இடம்பெறுகிற வரைக்கும் குடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா சூரிய பகவானும் அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே அதில் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் சக்ஸஸ் ஆகும். தொடர்ச்சியாக நம்மளுக்கு இல்லைன்னா அந்த வண்டி வாகனங்கள் சேர்க்க, ஏன்னா அந்த நீச்சகதியிலிருந்து அவர் வருவதால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து வெளியே வருவதாலேயே வக்ரம் பெறுவதாலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைச்சிடும். உடல் அமைப்பாகட்டும், கைகால்கள் வெளியிருந்திருந்த பிரச்சனைகளாகட்டும், உடல் சுகமாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 4ஆம் இடம் என்பது உயர்நிலை கல்வி. இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது. இது வரைக்கும் தொந்தரவு அதிகமாக இருந்தால் இனிமேல் தொந்தரவு என்பது கிடையவே கிடையாது. எந்த வேலை செய்தாலும் ஒரு 13 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் 13 தேதிக்கு அப்புறம் எந்த வேலை எடுத்து செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு பராக்கிரமத்தை கொடுக்கும். வேலை அமைப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வெளியூர் பயணங்களாகட்டும், செலவீனங்களாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நிமித்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றது. ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம். நிறைய ஃபங்க்ஷன், சுப நிகழ்ச்சிகளில் கலந்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதம் இந்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி விஷயங்களில் விசேஷங்கள், நம்ம வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகளோ இல்லை அடுத்த ஒரு வீட்டுக்கு நம்ம சுப நிகழ்ச்சிகளோ கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெற போறீங்க ஐயா. நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போதைய. வருமுன் காப்போம் என்று சொல்ற மாதிரி உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வண்டி வாகனங்கள், பழைய வாகனங்கள் எதனா இருந்தால்
அதெல்லாம் தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கறதுக்கான பாக்கம், இல்லைன்னா அதை பழுது செய்து சரி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் காணலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில், உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட இப்பொழுது விலகக்கூடிய அமைப்பு ஒரு 13 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஒளிவோட்டம் நம்மளுக்கு காண கிடைக்கும். தாயார் இடத்துல நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலோ, இல்லை தாயாரால் உடம்பு நிலத்தில் எதனா சுகமாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவையெல்லாம் இப்பொழுது மாறி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெற போது மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று வர, இல்லை திருத்தணிகை முருகப்பெருமானை வந்த வள்ளி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட குறைகள் நீங்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.